இன்றைக்கி கிளாஸ் 7 சயின்ஸ் ஒலிம்பியாட் ப்ரிப் கைடில் லெசன் 8ல் உள்ள MCQs பார்க்கலாம். போன வீடியோலேயே வந்து செல்ஃப் டெஸ்ட் 1 செல்ஃப் டெஸ்ட் 2 இதெல்லாம் நம்ம செல்ஃப் டெஸ்ட் 3 செல்ஃப் டெஸ்ட் 4 இது நாலும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து அதில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதில் உள்ள எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். இன் grit and sand removal tank of sewage treatment plant. இதில் வந்து solid heavy objects like sand, stones, grit, etc. are down at the bottom and are removed. இதில் அப்புறம் floating materials like oil and grease are removed. Sludges decomposed with the help of anaerobic bacteria. Air is circulated through the water. இதில் வந்து in grit and sand removal tank sewage treatment plant வந்து என்னென்னா solid heavy objects லைக் சாண்டு, ஸ்டோன்ஸு, கிரிட்டு இதெல்லாமே வந்து பாட்டமில் வந்து செட்டில் ஆயிரும். அதனால் செட்டில் ஆனோன்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இது கரெக்ட். அடுத்தது which of the following is correct match. இதில் வந்து infiltration traditional system of water harvesting, groundwater water found below the water table, beverage seeping of water into the ground, aquifer rainwater has yet not seeped into ground. இதில் வந்து எது வந்து கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்ட் மேட்ச்னாக்கா கிரவுண்ட் வாட்டர் ஃபவுண்டு பிலோ த வாட்டர் டேபிள் இதுதான் வந்து கரெக்ட் மேட்ச். ஏன்னா இதில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன்னா வந்து சீப்பிங் ஆஃப் வாட்டர் இன்டு த கிரவுண்டு தான் இன்ஃபில்ட்ரேஷனுக்கு. அடுத்தது பேவரேஜ்னால் வந்து ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து பேவரேஜ். ஆக்விஃபயர் வந்து எதுனா சீப்டு வாட்டர் தட் கலெக்ட் த பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட் ராக் இதுதான் வந்து ஆக்விஃபயர். அடுத்தது which of the following statement is correct. Deforestation is a result soil erosion. Clay soil is not suitable for rice cultivation due to the high water holding capacity. Loamy soil can hold sufficient air and water for growth of plant. The organic matter like dead and decaying remain of plant and animal present in the soil make a soil infertile. இதில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. deforestation result in soil erosion. நம்ம வந்து deforestationனா cutting of trees, அது வந்து soil erosionனா மண்ணரிப்பு. நம்ம deforestationோட ரிசல்ட் வந்து என்னென்னா மண்ணரிப்பை வந்து கொடுக்கும். ஸோ இந்த இது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு clay soil is not suitable for ரைஸுங்கிறாங்க, ரைஸ் கல்டிவேஷனுங்கிறாங்க. பட் ரைஸ் கல்டிவேஷனுக்கு எது தேவைனாக்கா clay soil தான் வந்து தேவை. அப்போ இது ஃபால்ஸு. loamy soil can hold the sufficient of air and water for growth of plants இதுவும் வந்து ட்ரூ தான். அடுத்தது the organic matter of dead and decaying of plant and animal present in the soil make of soil infertile கிடையாது, அது fertile தான். ஹியூமஸ் வந்து நமக்கு தேவை தான். எதுக்கு? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த சாயில் டு மேக் த சாயில் ஃபெர்டைல், நாட் இன்ஃபெர்டைல். ஸோ இது வந்து இது ஃபால்ஸு. அப்போ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. 1 3. அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னாக்கா காட்டன் needs sandy loamy soil that drains well and can hold air. Crops such as wheat grown in the fine loamy soil because they are rich in humus and are fertile. இதில் வந்து both statement 1 and 2 இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு தான், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு தான். காட்டனுக்கு தேவை வந்து சாண்ட் லோமி சாயில் தான். அடுத்தது ரீடு த பேசேஜ்.
read the passage and correct the options. Decomposers play an role in recycling of nutrients. Bacteria and fungi are the examples of decomposers that break down the dead remains of plants and animals. Through this process, nutrients are released to soil release பண்ணும், where they are absorbed by root of the plant. இந்த நியூட்ரியன்ஸ்லாம் எங்கே அப்சர்வ்னா ரூட், பிளான்ட்டோட ரூட்டில் தான் அப்சர்வ் ஆகும். அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது 6th கொஷின். இதில் வந்து ஒரு ஃபுட் வெப்பு கொடுத்துருக்காங்க. வீட் பிளான்ட்டு PQRSன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீகம்போசர்ஸ் வந்து ரெப்ரசன்டட் பை எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. Decomposers operate all the level of food web. இதில் வந்து S is operating of all the levels. Sல வந்து எல்லா இதுவுமே வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். இந்த இதில் எல்லா ஆரோஸுமே வந்து இதாகிருக்கும். ஸோ S தான் ஆன்சர். The decomposer is represented by S. அடுத்தது 7th கொஷின். Match the following. Crown, deforestation, forest floor, afforestation. Crown வந்து branchy part of tree above the trunk. அடுத்தது deforestationனாலே cutting of trees on a large scale. deforestationனாலே நமக்கு தெரியும் cutting of treesனு. அடுத்தது forest floorனா வந்து soil covered with a layer of dead and decaying leaves, fruit, seeds and etc. இதுதான் அப்போ 6. அடுத்தது afforestationனா planting of trees, நிறையா பிளான்ஸை வந்து இது பண்ணுறது. அப்போ இது S. அப்போ C தான் ஆன்சர். இது 8th கொஷின். இதில் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. A, B அப்புறம் C, D. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டைம், அதோட டெம்பரேச்சர் எல்லாம் கொடுத்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. டெஃபிக்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் ஹீட்டிங், அதாவது ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து எந்த இதில் வந்து ஹையே இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆன் ஹீட்டிங். இதில் வந்து எதுனாக்கா as a water is heated the temperature gradually, இந்த டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக வந்து ரைஸ் ஆகும். அப்போ it start boiling and changed into steam. The temperature remains constant. இப்போ ஒரு 100 டிகிரி செல்சியஸ் போனோன்னே அதுக்கப்புறமா 100 டிகிரி செல்சியஸில் வந்து அதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் இதுக்கு வருது. இதில் வந்து 4 கிராஃப்ஸில் வந்து which of the following graphs correctly depict the change in temperature of water on heating. இதுதான் வந்து கிராஜுவலாக வந்து இதாகுது 100 டிகிரி செல்சியஸில், அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கான்ஸ்டண்ட்டான இதுக்கு வருது. ஸோ ஏ தான் ஆன்சர். அடுத்தது 9th கொஷின். Read the following statement and select the correct option. Cooking oil and fat should not thrown down to the drains. அடுத்தது cooking oil and fat get hardened and block the drain pipes. இதில் வந்து ஏ கரெக்டு தான். இது ரெண்டுமே வந்து ட்ரூ தான். இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு குக்கிங் ஆயில், அதாவது நம்ம ஒரு ஆயிலை நம்ம குக் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் ஆயிலை வந்து ஒரு ட்ரெயின், அதாவது இப்போ ஒரு சிங்க்லேயோ எதுலேயோ நம்ம வந்து அதில் போட்டோம்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா ஹார்டாகி அந்த ட்ரெயின் பைப்ஸில் போய் அது வந்து பிளாக்கேஜ் ஏற்படும். அதாவது தண்ணி போகாமல் அது போய் வந்து அடைச்சிரும். அதனால் வந்து நம்ம குக்கிங் ஆயிலை வந்து நம்ம அதாவது ஒரு சிங்கோ எதுலேயோ வந்து நம்ம வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றினோன்னா அது என்ன ஆகும்னா அந்த இதில் போய் அது வந்து ஃபேட்டு தானே, அது என்ன ஆகும்னாக்கா அந்த பைப்பை வந்து அந்த ட்ரைனேஜ் அந்த பைப்பை வந்து ட்ரெயின் பைப்ஸை போய் அடைச்சிரும். அப்போ வந்து தண்ணி போகாது. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டே வந்து ட்ரூ தான். இதுதான் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்தது 10th கொஷின். இதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன டயக்ராம்னா இது வந்து சாண்டுனா மணல், கிளேனா
தெரியும். களிமண். சில்ட்னா இது வண்டல். இப்போ which of the following statement correct regarding to the soil sample? It can trap very little water. It can be plowed easily, but it cannot hold nutrients. It is high in humus content. அடுத்தது it is used to pottery. இந்த சாயில் சாம்பிள் வந்து எது வந்து கரெக்டான சாயில் சாம்பிள் அப்படின்னு எது வந்து இதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னாக்கா சாண்டு, கிளே, சில்ட்டு இதெல்லாமே வந்து சாண்டு, கிளே, சில்ட் எல்லாமே வந்து ஒரு இதில் வந்து இந்த டயக்ராமில் வந்து சாண்டு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கிளே வந்து கம்மியாக, கிளே ஒரு பகுதி, சில்ட் வந்து ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இது பண்ணதுனாக்கா இட் கேன் பி ப்ளோட் ஈஸிலி தான், பட் இட் கேனாட் ஹோல்டு நியூட்ரியன்ஸ். இதுதான். அடுத்தது 11th கொஷின். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் எக்ஸ் அண்ட் ஒய். இது எக்ஸு ஒய். இதில் வந்து டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன். இது வந்து வாட்டர் பாடி. இதில் வந்து எவாப்ரேஷன் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது, கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன். இப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய். இதில் வந்து கேஸு, லிக்விடு, கேஸு, அப்புறம் கேஸு, லிக்விடு, சாலிடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இது வந்து நமக்கு இந்த டயக்ராம் வந்து எதை இது பண்ணுதுனாக்கா எவாப்ரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் நடக்கும்போது இந்த எக்ஸுங்கிறது என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர்னால் என்ன? கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ சி கேஸ். அடுத்தது வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லிக்விட், அதாவது கண்டென்சேஷனாக இருக்கும்போது அப்போ வந்து கண்டென்சேஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். வாட்டர் ட்ராப்லெட்னால் கண்டிப்பாக லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதாவது டிரான்ஸ்பிரேஷனும் எவாப்ரேஷனும் நடக்கும்போது வாட்டர் வேப்பர் இருக்கும். வாட்டர் வேப்பர் கண்டிப்பாக அது கேஸ் தான். ஸோ இப்போ வந்து கண்டென்சேஷன் நடக்கும். வாட்டர் வேப்பருக்கு அப்புறம் கண்டென்சேஷன் இதாகும். இப்போ அந்த தண்ணியெலாம் வந்து என்ன ஆகும்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கண்டிப்பாக லிக்விடாக தானே இருக்கும். ஸோ அதுதான் லிக்விட். கேஸு, லிக்விட். இந்த பிக்சர் வந்து இதுதான் இது பண்ணுது. அடுத்தது which of the following are the consequences of deforestation? deforestation வந்து எதுன்னு கேட்குறாங்க. desertification, loss of biodiversity, overgrazing. இது வந்து ஓவர் கிராசிங் தான் வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் deforestation. அடுத்தது which of the following are the consequence of deforestation? deforestationனால என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும்னு கேட்குறாங்க. அதாவது பிளான்ஸ் எல்லாம் நம்ம வந்து காடுகளெல்லாம் நம்ம அழிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும்னு கேட்குறாங்க. டீசர்டிஃபிகேஷன்னா என்னன்னாக்கா டீசர்டிஃபிகேஷன்னா வந்து டெசர்ட், அதாவது பாலைவனமாயிரும். பிளான்ஸ் எல்லாத்தையும் பாலைவனமாயிரும். அதாவது பிளான்ஸ் எல்லாத்தையும் இழக்கிறதுனால டீசர்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டினா நிறைய உயிர்களோட இழப்பு, பல்லுயிர் இழப்பு, உயிர் இழப்பு வந்து அதிகமாகும். அடுத்தது என்னென்னா ஃப்ளட்டுனா வெள்ளம் வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாக இதாகும். வெள்ளமும் வர்றதுக்கு இதாகும். அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்னா நமக்கு பிளான்ஸை வந்து நம்ம அழிக்க வந்து எதெல்லாம் இதாகும்னா டீசர்டிஃபிகேஷன், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, உயிர்கள் பல்லுயிர் இழப்பு ஏற்படும். அடுத்தது ஃப்ளட்டு. அப்போ சி தான் ஆன்சர். அடுத்தது இது வந்து ஒரு ஃபிகரு. இதில் வந்து எக்ஸு வந்து எதுன்னு கேட்குறாங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ரிகார்டிங் இட். இதில் வந்து எக்ஸ் இஸ் anaerobic bacteria used to decompose the waste. X uses predominantly aerobic and process system to decompose excreta. X uses a large amount of water.
அடுத்தது it is uses no or a small amount of waterங்கிறாங்க. இதில் வந்து x வந்து என்னதுனாக்கா x uses of predominantly aerobic process system and decomposed excretaவும். நெக்ஸ்ட்டு it uses no or a small amount of water. B தான் இதுக்கு. முதல்ல இது என்னன்னா இது வந்து ஒரு கம்போஸ்டிங் டாய்லெட். கம்போஸ்டிங் டாய்லெட் இது வந்து aerobic process system to decompose the excreta. It is a no or a small amount of water. இது வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிவிட்டு அதை ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல தான் போய் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இது வந்து ஒரு கம்போஸ்டிங் டாய்லெட்டு. இது வந்து நிறைய இப்போ ட்ரெயின்ஸில் கூட சில இதில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 14th question. Which of the following diseases are caused due to the consumption of contaminated water? அதாவது வாட்டர் கண்டாமினேஷனால் என்ன டிசீஸ் வந்து வரும்னு கேட்குறாங்க. அதாவது கண்டாமினேஷனால் எந்தெந்த டிசீஸ்லாம் வரும்னு கேட்குறாங்க. டி டைஃபாய்டும் காலராவும். இதுவும் வந்து தண்ணியால் தான் வரும். காலராவும் வந்து தண்ணியால் தான் வரும். கண்டாமினேட்டட் வாட்டர்னால் அசுத்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனாலையோ இல்லை அதனால். டெங்குங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து கொசுவால் வர்றது தான். டயரியாவும் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் தான். பட் இந்த 2 ஃபாலோவிங் டிசீஸும் இருக்கணும். இது வந்து இப்போ கொசுனால், இது வந்து வாட்டர்னாலங்கிறதுனால இதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அடுத்தது சிக்கன் பாக்ஸுங்கிறது வந்து அது வந்து ஒரு வைரஸ்னால் வர்றது. அது வந்து அம்மை, அது வந்து கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து நிமோனியாங்கிறது அது வந்து ஒரு ஃபீவர். அது வந்து வாட்டர்னால இதுன்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து அது கிடையாது. மலேரியா வந்து கொசுனால ஏற்படும். அதனால் அதையும் நம்மளால் இது பண்ண முடியாது. ஆனால் எந்த டிசீஸ் ரெண்டுமே வந்து கண்டாமினேஷன் வாட்டர்னால எந்த 2 டிசீஸ் வருதுனாக்கா டைஃபாய்டு, காலரா, இது ரெண்டுமே வந்து கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர்னால தான் வருது. அடுத்தது which of the following represents correct food chain? எது வந்து கரெக்ட் ஃபுட் செயின்ங்கிறாங்க. இதில் வந்து கிராஸு, ஆர்ச்சிட்ஸ், மைஸ், மோத், அவுல். இதில் வந்து கிராஸ்கோப்பர், ஃப்ராக், ஸ்னேக், பீகாக்கு, மேஸ் பிளான்ட், பேர்டு, பட்டர்ஃப்ளை, ஃபங்கி, மஷ்ரூம், வல்ச்சர், ஸ்னேக்கு, காட்டன் பிளான்ட். இதில் வந்து எது வந்து கரெக்ட் ஃபுட் செயின்னாக்கா எது கரெக்டான உணவு சங்கிலினாக்கா கிராஸ் வந்து கிராஸ்கோப்பரில் இருக்குமா. இது வந்து ஃப்ராகை வந்து ஸ்னேக் சாப்பிடும். ஸ்னேக்கை வந்து பீகாக் வந்து சாப்பிடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபுட் செயின். அடுத்தது அச்சீவர்ஸ் செக்ஷன். ரீட் த given passage. In a sewage treatment plant, after removing large solid material from waste waterலேருந்து லார்ஜ் மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் it is passed into sedimentation. It is passed into sedimentation tanks. In these tanks, the sludge collected at the bottom is removed. The skimmer and floating material are removed by scraper. The sludge collected is transferred into aeration tank, which is decomposed by the aerobic bacteria. The clarified water is then passed into digester, where the aerobic bacteria grow rapidly and consume organic matter. The activated sludge settle down and the water is removed from the top and discharged into rivers. இதில் வந்து எது வந்து கரெக்ட் ஆப்ஷன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஏரனேஷன் டேங்க் அண்டு இதில் வந்து எது வந்து இது பண்ணிக்கலாம்னாக்கா ஏரனேஷன் டேங்க் அண்ட் டைஜஸ்டர்ஸ் ஷுட் பி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கிம்மர் அண்டு இதில் வந்து ஸ்கிம்மர் அண்டு ஸ்க்ராப்பரை ஷுட் நாட் பி இன்டர்சேஞ்சுன்னு கொடுக்குறாங்க. இதில் வந்து ஸ்கிம்மர் அண்டு ஸ்க்ராப்பரை வந்து நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது ஏரோபிக் பாக்டீரியா வந்து ஷுட் நாட் பி ரீப்ளேஸ்டுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏரோபிக் பாக்டீரியா ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை த அன்ஏரோபிக் பாக்டீரியா மூலமா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 17th question. ராகுல் took a handful of garden and put into the beaker. ஒரு கார்டன் சாயிலை வந்து ஒரு பீக்கரில் வந்து
போடுறாங்க. 500 ml வாட்டர் வந்து அதில் வந்து ஊற்றுறாங்க. ஒரு கார்டன் சாயிலை எடுத்து ஒரு கையிலேருந்து ஒரு கார்டன் சாயிலை கையில் எடுத்து ஒரு பீக்கரில் வந்து போட்டுட்டு அதில் வந்து 500 ml வாட்டரை ஊற்றுறாங்க. ஸ்டிர் த பீக்கர் ஃபார் எ லிட்டில் வைல். கொஞ்ச நேரம் விட்டுட்டு தென் கெப்ட் த பீக்கர் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் எ few minutes. The order the components of soil got arranged in the beaker shown below. இப்போ கொஞ்சம் சாயில் எடுத்து நம்ம ஒரு பீக்கரில் போட்டுட்டு அதில் 500 ml தண்ணியும் ஊற்றிடுறோம். இப்போ அதில் கொஞ்ச நேரம் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம விட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து கீழே என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன செட்டில் ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து என்னென்ன எது செட்டில் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். W, X, Y, Z. இதில் வந்து என்னன்னாக்கா எக்ஸில் வந்து இதில் வந்து W வந்து என்னன்னாக்கா ஹியூமஸ், அதாவது அந்த டெட் மெட்டீரியல். அடுத்து வாட்டர். அடுத்து வந்து எக்ஸ் வந்து என்னன்னாக்கா கிளே. அடுத்து வந்து சாண்டு. அடுத்தது வந்து கிராவல். கிராவல் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும், அதனால் அது கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடுது. அடுத்து வந்து சாண்ட் வந்து மணல். அது வந்து இதை விட இது கொஞ்சம் லைட்டர் பார்ட்டிக்கலாக இருக்கும். கிளே வந்து ஃபுல்லாக ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கும். இது மேலே வந்து அந்த டெட் அண்ட் டிகே மேட்டர் அந்த ஹியூமஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து X is tend to be heavy and can be lead to water logging. ஸோ இதுதான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 18th கொஷின். இதில் வந்து இது வந்து ஒரு ஃபுட் செயினை வந்து காமிக்குது. இதில் வந்து பிளான்ட்டு, கேட்டர்பில்லர், ப்ளூ டிட்டு, ஸ்பேரோ ஹாக்கு. இதில் வந்து ப்ளூ டிட்டும் கேட்டர்பில்லர் இதில் வந்து பாப்புலேஷன் டைமு இதில் வந்து ஒரு 4 இது வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஃபுட் செயினில் வந்து ஸ்பேரோ ஹாக்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். 18 வந்து பி தான் இதுக்கு வந்து கரெக்டாக ஆப்ஷன். அதாவது கிராஃப் வந்து நம்பர் ஆஃப் ப்ளூ டிட் அண்ட் கேட்டர்பில்லர் ஓவர் டைம் இஃப் யூ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பேரோ ஹாக் இன்க்ரீஸ். இப்போ வந்து ஸ்பேரோ ஹாக்ஸ்னால் என்னென்னாக்கா ஊர்க்குருவி. இப்போ ஊர்க்குருவியோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ப்ளூ டிட்டோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ஊர்க்குருவியோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளூ டிட்டோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதோட ரிசல்ட் என்னவாக இருக்குனாக்கா கேட்டர்பில்லரோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான். ஸோ பி தான் ஆன்சர். அடுத்தது 19th கொஷின். இது வந்து ஒரு ஃபுட் வெப்பு. which of the following option is correct regarding it. இதில் வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பி தான் கரெக்ட். there are 6 secondary consumers in the food web. இப்போ 6 secondary consumers வந்து இதில் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 6 secondary consumers அது வந்து என்னதெல்லாம் இந்த ஃபுட் செயினில் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு மேனு, கேட்டு, அவுல், உல்ஃப், ஃப்ராக், அதுக்கப்புறம் ஸ்பேரோ. இதெல்லாம் வந்து 6 செகண்டரி கன்சியூமர்ஸ். அடுத்தது இதில் வந்து மேனு, கேட்டு, உல்ஃபு, அவுல் இதெல்லாம் வந்து டாப் கன்சியூமர்ஸ். அதாவது ஒரு இதுலேருந்து நம்ம வந்து அந்த இதுலேருந்து நம்ம ஃபுட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். பிளான்ஸ்ட்டு இருந்தோ இல்லை ஹியூமன்ட்டு இருந்தோ ஹென்னில் இருந்தோ இதில் வந்து நம்ம எடுத்துப்போம். அதுதான் வந்து கன்சியூமர்ஸ். மேனு, கேட்டு, அவுலு, உல்ஃபு இதெல்லாம் வந்து டாப்பான கன்சியூமர்ஸு. இப்போ இதுலேயே வந்து 4 ப்ரைமரி கன்சியூமர்ஸ் இருக்குது.
4 primary consumers. அது வந்து எதெல்லாம்னாக்க hen, man, rat, grasshopper. அடுத்தது 3 herbivores இருக்குது. ஹெர்பிவோரஸ்னால் பிளான்ட்டு இது மட்டும். ஹென்னு, ரேட்டு, கிராஸ்ஹோப்பர். ஸோ இந்த ஃபுட் வெப்பில் எது இருக்குங்கிறதுன்னு பார்க்கலாம். 3 அதாவது 6 செகண்டரி கன்சியூமர் இந்த ஃபுட் வெப்பு, அப்புறம் 4 ப்ரைமரி கன்சியூமர்ஸ் இருக்குது, அடுத்தது 3 ஹெர்பிவோரஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 20th கொஷின். Sonia performed an experiment to find out the speed with the water passage in the different type of soil. She took equal amount of 4 type of soil, 4 identical vessels and equal size of hole at the bottom, water in a dish kept under the vessel. She poured equal amount of water one by one, recorded the time, reached the certain level. Each dish use a stop watch. Her recordings are tabulated. இப்போ வந்து ஒரு WXYZன்னு ஒரு 4 இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், அதை வந்து இதில் வந்து ஒரு கிளே சாயிலாக இருக்கலாம், இதில் லோமி சாயிலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலை வந்து போட்டுட்டு அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சாயில்லையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு அதில் வந்து ஒரு ஓட்டையும் போட்டுடுறாங்க அந்த அவங்க எடுத்துருக்கிற அந்த பீக்கரில். அதுக்கப்புறமா வாட்ரு வந்து WXYZ அதில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து அந்த அதில் வந்து உரியுள்ள அந்த மண் வந்து அதோட டைமிங்கையும் எழுதிடுறாங்க. 40, இது 50, இது 20 அப்படின்னு எழுதிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த WXYZ இதெல்லாமே சாயில், அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த ரெக்கார்டையும் வந்து தண்ணி ஊற்றினேன் அந்த எது வந்து அதிகமாக உரியுது அப்படிங்கிற ஒரு டைமையும் வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க. இது வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது, இது வந்து 50 செகண்ட்ஸ் ஆகுது, இது வந்து 20 செகண்ட்ஸ் ஆகுது, இது வந்து 13 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ எந்த சாயில் வந்து மோர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் கேக்டஸ் வளர்கிறதுக்கு எது வந்து எந்த சாயில் வந்து இதாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து சாயில் வந்து இசட். அதாவது சாயில் இசட் வந்து என்ன சாயில்னாக்கா அது வந்து சாண்டி சாயில். இது வந்து சாண்டி சாயில். அதான் வந்து லீஸ்ட் டைமை வந்து ரெக்கார்ட் பண்ணுது. லீஸ்ட் டைம் அதாவது இட் ஹோல்டு த வாட்டர் ஃபார் லீஸ்ட். இந்த கேக்டஸ் வந்து இந்த சாண்டி சாயிலில் வந்து வளர்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ லீஸ்ட் டேக்கன் செகண்ட்ஸ் வந்து சாண்டி சாயில். இது வந்து எது வளர்கிறதுக்குனா கேக்டஸ் வளர்கிறதுக்கு. அடுத்தது இப்போ வந்து SOF கொஷின்ஸில் அதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். What will be the consequence of the absence of forest? Increase the amount of CO2 in air, increase in incidence of flood and droughts, அடுத்தது extension of few species, all of these. Increase the amount of CO2 in air. ஏன் வந்து absence of forest வந்து இது பண்ணுறதுக்கு என்னலாங்கன்னா ஏரில் வந்து அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து அட்மாஸ்பியரில் அது வந்து என்னாகும்னா அது வந்து இதாகும். அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ், குளோபல் டெம்பரேச்சர் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிளாஷியர்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறதுனால என்னென்னா ஃப்ளட்டு வந்து ஏற்படும். ஃப்ளட்டு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பஞ்சம் ஏற்படும். ஏன்னா எல்லா பிளான்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஃப்ளட்டு வந்து வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அப்போ வந்து கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக பஞ்சம் ஏற்படும்.
அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபியூ ஸ்பீசஸோட இது வந்து அழிஞ்சிரும். அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டோட அதோட கான்சிக்வன்ஸ்னால் விளைவுகள். அதோட விளைவுகள் என்னென்னா இது எல்லாமே தான், ஆல் ஆஃப் தீஸ். அடுத்தது ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த ஆப்ஷன் தட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஒன். ஃபாரஸ்ட் ஃபயர் ஆர் ஆஃபன் காஸ்டு டியூ டு லைட்னிங். எது வந்து கரெக்ட் ஒன்றுன்னு கேட்குறாங்க. இன் ஏ ஃபாரஸ்ட் த வெஜிடேஷன் தட் க்ரோஸ் அண்டர் த ஷேட் ஆஃப் canopy in the understory. In the absence of forest cover, soil erosion is less. Human depends on forest for timber, resin, lac, etc. அப்புறம் canopy receives least amount of sunlight among the layers of the forest. இதில் வந்து 2 வந்து B. அதாவது எது வந்து கரெக்ட் ஒன்றுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எதனால் ஏற்படும்னா லைட்னிங், அதாவது மின்னல்னால அந்த தீ வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது காடுகளில். அதனால் இது வந்து ஒரு கரெக்ட் ஒன்று தான், இது ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு இன் எ ஃபாரஸ்ட் த வெஜிடேஷன் தட் க்ரோஸ் அண்டர் த ஷேட் ஆஃப் canopy is a understory. இதுவும் ட்ரூ தான். அடுத்தது canopy receive the least amount of sunlight among the layers of forest. Canopy receives humans depends on forest for timber and resin, lac, etc. இப்போ வந்து இதில் வந்து எது வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு, அடுத்தது செகண்டு, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஹியூமன் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார். இப்போ வந்து நம்ம காடுகள்லாம் அழிக்கிறதுனால என்ன ஆகும்னா சாயில் எரோஷன் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னாக்கா இந்த லைட்னிங்னால, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால இந்த காடுகள்லாம் அழிகிறதுனால நிறையா ஹியூமன் வந்து டிம்பர் அந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காம இதாயிரும். ஸோ இந்த இதுக்கு 1, 2, ஃபஸ்ட் ஒன், செகண்டு, ஃபோர்த் இதுதான் கரெக்ட். அடுத்தது இது வந்து ஒரு பிக்சர் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து PQRST, இதில் வந்து எது வந்து PQRST இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இப்போ P வந்து என்னதுனாக்க எவாப்ரேஷன். P வந்து எவாப்ரேஷன், அதாவது இந்த வாட்டர் வந்து இந்த சன்லைட்டில் போகுதா, அப்போ இது வந்து எவாப்ரேஷன். நெக்ஸ்ட்டு Q வந்து என்னதுனாக்க கண்டென்சேஷன். அடுத்தது R வந்து என்னன்னாக்க இன்ஃபில்ட்ரேஷன். அடுத்தது S வந்து precipitation. T வந்து transpiration. அதாவது P வந்து எவாப்ரேஷன், Q வந்து கண்டென்சேஷன், R வந்து இன்ஃபில்ட்ரேஷன், S வந்து precipitation, T வந்து transpiration. இப்போ இதில் வந்து இதில் ஆப்ஷன் வந்து ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Q is the process responsible for a formation of few drops on leaves. R is the process of causes rainwater to gather under the ground. அடுத்தது P is the responsible for drying of the water body during the hot summer days. இதில் வந்து excess of S could cause drought, where the excess of process of T cause floodன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ excess of இது வந்து S வந்து could be floodடும், absence of இது வந்து T, அதாவது excess of process of T could be flood. இதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா எஸ்ஸுங்கிறது இங்கே எதை வந்து இது பண்ணுதுனாக்கா ப்ரிசிபிடேஷனோ இல்லை எதுனா பஞ்சம் ஏற்படும், தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், பஞ்சம் அந்த மாதிரி இது ஏற்படும். இதில் வந்து எஸ்ஸுங்கிறது
இங்கே என்ன இருக்குது? ஓகே, எஸ் வந்து எதுனாக்க எஸ் வந்து precipitation, இது வந்து டி வந்து transpiration. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து வறட்சியையும் அதிகப்படியான நீராவி போக்கு வந்து வெள்ளத்தையும் வந்து ஏற்படுத்துங்கிறாங்க. அது வந்து டி தான் இதில் வந்து என்னன்னாக்கா கரெக்ட் ஒன்று. அடுத்தது 4th கொஷின். ஃபாரஸ்ட் ஆர் த குட் சோர்ஸ் ஆஃப் எதுன்னு கேட்குறாங்க. ஃபாரஸ்ட் ஆர் த குட் சோர்ஸ் ஆஃப் timber, medicinal plants, resin, gum. So all of these தான். அடுத்தது read the given statement and select the option, correctly fill up the blanks. இது வந்து forest protect the soil from soil erosion. அதாவது ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த சாயில், இந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மண்ணரிப்பில் இருந்து அதாவது மண்ணரிப்பு ஏற்படுறதுலேருந்து இந்த காடு வந்து பாதுகாப்பாக இருக்குது. அடுத்தது வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் இன்டர்டிபெண்ட் டு ஒன் அனதர். ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்டிபெண்ட். அதாவது ஒன்றோட ஒன்று வந்து இதாக தான் இருக்கும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒரு இது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதான் இன்டர்டிபெண்ட் டு ஒன் அனதர். அடுத்தது ஃபாரஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கிளைமேட் அண்ட் வாட்டர் சைக்கிள். அடுத்தது டேஷ் இஸ் த லேயர் ஆஃப் த ஃபாரஸ்ட் ப்ரெசன்ட் எபவ் த கேனப்பி. இது வந்து எமர்ஜென்ட் லேயர். லேயர் ஆஃப் த ஃபாரஸ்ட் ப்ரெசன்ட் த அபவ் ஆஃப் கேனப்பி. இப்போ இந்த இதில் நம்ம வந்து எக்ஸசைஸில் உள்ள 20 கொஷின்ஸு, அப்புறம் அச்சீவர்ஸ் செக்ஷன், SOF கொஷின்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. போன வீடியோவில் வந்து செல்ஃப் டெஸ்ட் 1, 2, 3, 4 எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ 8th லெசன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு லெசனை நம்ம பார்க்கலாம்.